எப்பயும் போல் ஒரு பிஆர் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளை சம்மாடி டேமேஜ் ஊற்றுருவோம். அப்புறம் இங்கே ஓடி வந்து மெடிட் போட்டுருவோம் நம்ம. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் நம்மள அடிப்பான், டப்புன்னு தலையில் அடிப்பான். சரி இங்கே உட்காந்து மெடிட் போட்டு சிலிந்து விட்டுருப்போம். தலையில் நான் வர வைக்கலாம் அப்படின்னு வர வைப்பேன். வர வச்சு அவரை தரமாக பாருங்கள் சமூகம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். தரமாக ஒரு ஐக்கு பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருவோம். அப்புறம் இங்கே வந்து சரி மேலே போகலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்துடுவேன். பார்த்தா இங்கே நின்று இருப்பான். அவருக்கு தலையில் ஒரு அடி போட்டால் அவள் தான் இங்கே ஒருத்த அடிப்பான் நம்மள. அப்படியே நம்ம க்ளோல் போட்டு தப்பிச்சிட்டு மறுபடியும் இறங்கி ஓடிடுவான். அந்த கேரக்டர் ஸ்கில்லே நம்மளை இப்போ கொஞ்ச நேரத்தில் காலி பண்ண போகிறான் பாருங்கள். சார் தான் முடிச்சிட்டான். மறுபடியும் இறங்கி இங்கே வந்து ரிவெஞ்ச் கொடுக்கலான்னு இறங்கிட்டேன். ரிவெஞ்ச் போட்டு அவனோட இறங்கிட்டு கொண்டு வச்சுட்டு போவேன். பார்த்தா அவனை எப்பயும் போட்டிருப்பான் போல். அப்புறம் இங்கே ஒரு அளவுக்கு ஓடினதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் ஓடினது நான் தரமாக ஐத்தி பிடிப்பேன். கீழே போய்ட்டு இது போட்டுருவோம். க்ளோல் போட்டு நமக்கு லைட்டாக ஒரு டேமேஜ் கொடுப்போம். அதில் நம்ம அமுச்சு விட்டா அப்புறம் இந்த பக்கம் ஒருத்த வந்து நம்ம சுட்டான். அப்படியே நம்மளை க்ளோல் போட்டு கவர் எடுத்துன்னு அவனை அடிக்கலான்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தான். அவரே ஓடிடுறாரு தலைவர். அவர் தான் ஏறி ஒரு தலையிலே ஐத்தி பிடிச்சி அவருக்கு ஒரு களி போட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் அங்கேயே இறங்குவான். இப்போ அந்த இடத்துல கோயந்த ஒரு இது பண்ணிருப்பான் பாருங்களேன் நீங்களே. அது உள்ளே எகிரி தெரியாமல் எகிரின்னு இருப்பான் பாருங்கள். அங்கே பாருங்கள் எகிரி தெரியல அவனுக்கு. எகிரி தெரியாமல் எகிரி அப்புறம் எப்படியே ஓட்டுருவான். அப்புறம் தேடி போயிட்டு அடித்து முடிச்சுடுவேன். ஓகேவா கைஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா ப்ளீஸ் கைஸ். அப்புறம் நம்ம வந்து இதோ இங்கே அட்லீஸ்ட் நம்மளுக்கே போட்டுருவோம். சரி இங்கே கல்லில் வந்து கவர் எடுத்துன்னு இருப்பேன். ஒரு கார் பண்ணி விட்ருவான் வேலையை. அங்கே பாருங்கள் இடிச்சிட்டு க்ளோவில் வச்சு விட்ருவான். அந்த காரனே அடிச்சிடலான்ட்டு எரிச்சிடுவான் காரை. எரிச்சிடோடனே அவர் க்ளோவில் போட்டுப்பார். சரி அப்படியே ஒரு சிலந்தியை விட்டு அவரை குடிக்கலான்னு பிடிச்சி தலையிலே அடிச்சிடுவான். பைசான்லேயே தலையிலே அடிச்சிடுவேன். போக போக இன்னொரு கார் வேறு வந்து நேராங்க. அது ஒரு காரு அவனா பண்ணான்னா அதில் போய் கவர் எடுக்கலான்னு பார்த்தான். நம்மளே ஒரு அடி அடிச்சிடுவான் ஏடபிள்யூமில். சரி நம்மளாம் பண்ணால் சரி ஓட்டலாம் அவனுக்கு. சரி ஆடத்தல ஏடபிள்யூம்லன்ட்டு ஓடின்னு இருப்பேன். வெளில வருவான். தலையிலே அடித்து அவனை முடிச்சு விட்டு பார்த்தா மறுபடியும் இன்னொருத்தன் வந்து நம்மளை பாருங்கள் டம்மால்னு ஏற்றிடுவான் கார்லேயே. அவனையும் சிலந்தி விட்டு பிடிச்சின்னா அந்த பக்கம் அந்த பூஸ்ட்டு போட்டு அந்த பக்கம் போயிடுவான். அவனையும் போய்ட்டு அடி எட்டுன்னு அடிப்பேன். அடி இந்த பக்கம் திரும்பி போயிட்டு அவன் தலையிலே ஒரு அடி போட்டு அவரை நாக் பண்ணுறவன். நாக் ஆகிட்டான். ஊசி வச்சிருப்பான் அவங்களுக்கு. அடித்து முடிச்சுட்டு அவன் ஊசியில் எடுத்து இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் வந்தால் சம்மந்தமாக நம்ம பாம்பு தூக்கி அடிக்கிறான் நம்ம மேலே. க்ளோவால் உடைக்கிற பாம்பு அவள்தான் தூக்கி இந்த பக்கம் வருவார் பாருங்கள். சரி ஒரு லேண்ட்மேன் வச்சிடலான்னு சும்மா வச்சேன். அவரே வந்து வாண்டடாக பாருங்கள் அதிலே அடி வாங்கி செத்து போயிடுவார். அப்புறம் என் கவர் எடுத்துன்னு இருப்பேன். தலைவன் மேலேருந்து அடிக்கிறான் நம்மளை. ஓடிடுறான் அடிக்கிறதுக்கு. MP40 வச்சுருந்தான் தலைவன். நான் பயந்துட்டேன். ஐயோ முடிச்சிடும் இந்த மேட்ச் முடிஞ்சிடான்னு நினச்சி தப்பிச்சு எப்படியோ ஓடினேன்.